வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் வார்த்தை வீச்சு சந்திப்புக்கு பின்னர் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் தடவையாக செய்தியாளர்களுடன் பேசினார். பிரிட்டனில் நடந்த உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு விமானம் ஏற சென்ற போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சூடான வார்த்தை பரிமாற்றங்களின் பின்னரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான தனது உறவை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று தான் நம்புவதாக கூறினார். ஆனால் இனி நடக்கும் பேச்சுவார்த்தைகள் மூடிய கதவுகளுக்கு பின்னால் தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டார். அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் ரஷ்யாவுக்கு எந்த பகுதியையும் விட்டுக் கொடுக்காது என்று செலன்ஸ்கி மீண்டும் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இன்னமும் தயாராக இருப்பதாக கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய தலைவர்களுடன் ஒரு வரைவு அமைதி திட்டத்தை உருவாக்குவது தொடர்பாக நடந்த விவாதத்தை முக்கிய வளர்ச்சியாக விவரித்தார். ஐரோப்பிய அமைதி திட்டம் அமெரிக்காவின் பார்வைக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். இவர்கள் குறிப்பிடும் ஐரோப்பிய அமைதி திட்டம் துருக்கி ஊடாகவே ரஷ்யாவுக்கு அனுப்பப்படும் என்று தெரிகிறது. அவர் நல்ல மனநிலையில் தோன்றி ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். அதே நேரத்தில் அமெரிக்கா பற்றி விமர்சிக்காமல் கவனமாக இருந்தார். உக்ரைனுக்கான தனது உதவியை அமெரிக்கா நிறுத்தும் என்று தான் நினைக்கவில்லை என்று செலன்ஸ்கி கூறினார். ஏனெனில் நாகரீக உலகின் தலைவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு உதவ விரும்பவில்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் எந்த முடிவையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்காவில் இருந்து புறப்பட்ட செலன்ஸ்கி சனிக்கிழமை லண்டனுக்கு வந்தார். அங்கு அவர் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமரின் அன்பான அரவணைப்புடனும் டவுனிங் தெருவை சுற்றியுள்ள ஆதரவாளர்களின் உற்சாக ஆரவாரங்களுக்கு மத்தியில் பிரிட்டிஷ் பிரதமரையும் பிரிட்டிஷ் மன்னரையும் சந்தித்தார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த உச்சி மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டாமர் ரஷ்யாவை வருங்கால தாக்குதல்களில் இருந்து தடுப்பதற்கு உக்ரைனுக்கு முக்கியமான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வாஷிங்டன் வழங்கும் என்ற நம்பிக்கையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சமாதான திட்டத்தை உருவாக்க ஐரோப்பிய தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறினார். உக்ரைன் தனது உயர்மட்ட ராணுவ ஆதரவாளராக அமெரிக்காவை நம்பியிருப்பதாகவும் ஆயுத விநியோகத்தை நிறுத்துவது புட்டினுக்கு மட்டுமே உதவும் என்றும் செலன்ஸ்கி கூறினார். அமெரிக்காவில் சில குடியரசுக் கட்சி அரசியல்வாதிகள் உக்ரைனின் ஜனாதிபதி பதவியிலிருந்து செலன்ஸ்கியை மாற்ற வேண்டும் என்று கூறினார்கள். அது பற்றி செய்தியாளர் ஒருவர் கருத்து கேட்டபோது அவர் கூறிய பதில், நான் மாற்றப்பட வேண்டும் என்றால் என்னை மாற்றுவது எளிதானது அல்ல. ஏனென்றால் வெறுமனமே தேர்தலை நடத்தினால் மட்டும் போதாது. நான் தேர்தலில் பங்கேற்பதை நீங்கள் தடுக்க வேண்டும். அது மிகவும் கடினமாக இருக்கும். அவர் திரும்பி சென்று ட்ரம்புடன் இந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க மீண்டும் முயற்சிக்க தயாரா என்றும் கேட்கப்பட்டது. இது செலன்ஸ்கியின் எதிர்வினையை தூண்டியது. அதற்கு கடுமையான குரலில் பதில் கூறியவர், நான் முயற்சி செய்ய அங்கு போகவில்லை. நான் 12 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்து பின்னர் நான் 11 மணி நேரம் விமானத்தில் பயணம் செய்து அமெரிக்காவுக்கு போனேன். ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி என்னை அழைத்தார். அவர் எங்கள் முக்கிய கூட்டாளிகளில் ஒருவர். என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி என்னை அழைக்கும் போது நான் வெள்ளை மாளிகைக்கு போவது ஒரு மரியாதைக்குரிய சைகை என்றார். அவர் ஒருபோதும் யாரையும் அவமதிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் உள்ள அனைத்து தரப்பினருடனும் இரு கட்சியினருடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாக கூறினார். ஆனால் உக்ரைனிய நிலைப்பாடு எனக்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் வெள்ளிக்கிழமை நடந்த காரசார உரையாடல்களின் பின் டொனால்ட் ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். ஆனால் வெள்ளை மாளிகை பேச்சுக்கள் உக்ரைனின் அமைதிக்கு சாதகமான எதையும் கொண்டு வரவில்லை என்று அறிவித்தார். மேலும் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க ட்ரம்பை அழைத்தால் மீண்டும் பேசுவேன் என்று தெரிவித்தார். ஆனால் போரில் 1 மாத போர் நிறுத்தம் செய்வதற்கான பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனின் முன்மொழிவு தனக்கு தெரியும் என்று அவர் கூறிய போதிலும் அதை அவர் ஆதரிக்கிறாரா என்று கூறவில்லை. உக்ரைனிய மொழியில் பதிலளித்துக் கொண்டிருந்த அவர் செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் அவர் ஆங்கிலத்தில் ஒரே வாக்கியத்தில் அளித்த பதில், நான் எல்லாவற்றையும் அறிவேன் என்பதுதான். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய ஆக்கிரமிப்பு போரை தணிக்கவும் பேச்சுவார்த்தை நடத்த அதிக நேரத்தை பெறவும் அவருடன் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் 1 மாத போர் நிறுத்தத்தை பரிந்துரைத்ததாக கூறினார். மேக்ரோன் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் தேவை என்று கூறினார். பிரெஞ்சு ஊடகம் லே ஃபிகாரோவுக்கு அளித்த பேட்டியில் மேக்ரோன், நாங்கள் அமைதியை விரும்புகிறோம், ஆனால் பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாமல் எந்த விலையிலும் நாங்கள் அதை விரும்பவில்லை என்றார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் நிலைப்பாடும் அதுவே. ஐரோப்பிய ஒன்றிய நிதி விதிகளை தளர்த்துவதற்கான அவசியம் குறித்தும் மேக்ரோன் பேசினார். பாதுகாப்புக்காக தற்போதுள்ள 2% நேட்டோ இலக்கை விட தற்போதைய தேவையை பூர்த்தி செய்ய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 முதல் 3.5% வரை பாதுகாப்பு செலவினங்களுக்காக செலவிடுவதை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இலக்காக கொள்ள வேண்டும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி பரிந்துரைத்தார்.
ஜெர்மனியின் அடுத்த ஆட்சித் தலைவராக பதவியேற்க போகும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் லண்டன் உச்சி மாநாட்டுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிய போது, ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போரை முடிவுக்கு கொண்டு வரும் இலக்கில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றார். டென்மார்க்கின் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் TV2 தொலைக்காட்சியில் உக்ரைனை தொடர்ந்து ஆதரிக்கும் அதே வேளையில் ஐரோப்பா முன்னேற ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினார். உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ந்து போரிடுவதற்கு மேலதிக ராணுவ ஆதரவு உட்பட அனைத்து உதவிகளையும் டென்மார்க் செய்யும் என்றார். என்ன பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்படலாம் என்பது பற்றிய விவாதங்கள் இப்போது நடந்து வருவதாகவும் வரும் வாரங்களில் இது உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உக்ரைனின் அமைதி காக்கும் படைகளில் டென்மார்க் துருப்புகள் ஈடுபடுவது குறித்து தனது அரசாங்கம் திறந்த மனதுடன் இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் போர் நிறுத்தத்தின் கோட்டின் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் பாதுகாப்பது சாத்தியமில்லை என்று, மேலும் உத்தரவாதங்கள் தேவைப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ஒரு தனி சமூக இடுகையில் ஐரோப்பிய தலைவர்கள் 3 விஷயங்களில் ஒருமனதாக ஒப்புக்கொண்டதாக ஃபிரெடரிக்சன் மேலும் கூறினார். ஒன்று, மேலும் ஆயுதங்களை வழங்குவதன் மூலம் உக்ரைனை முடிந்தவரை வலிமையாக்குதல். இரண்டாவது, பொருளாதார தடைகள் மூலம் ரஷ்யாவிலும் பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்துதல். மூன்றாவது, ஐரோப்பிய நாடுகளை மீண்டும் ஆயுதமயப்படுத்தல். ஐரோப்பிய ஒற்றுமை வலுவாக உள்ளது. அது எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஏனென்றால் எங்களுக்கு முன்பை விட இது அதிகம் தேவை என்று அவர் கூறினார். கூட்டத்திற்கு பின்னர் இத்தாலிய செய்தியாளர்களிடம் பேசிய இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் நடந்த காரசார வாக்குவாதத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியின் பகுப்பாய்வை பாராட்டுவதாக கூறினார். மேலும் அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து தீர்வுகளை தேடுவதாக கூறினார். லண்டன் உச்சி மாநாட்டுக்கு பின்னர் நாம் அறிந்தவற்றின் சுருக்கம். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஐரோப்பிய, துருக்கி மற்றும் கனடிய தலைவர்களுடனான லண்டன் உச்சி மாநாட்டுக்கு பின்னர் ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் பாதுகாப்புக்கு உதவும் விதத்தில் 5000 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு புதிய 1.6 பில்லியன் பவுண்ட்ஸ் நிதி வழங்கல் விவரங்களை அறிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் கீழ் அமெரிக்கா இன்னமும் நம்பகமான கூட்டாளியாக இருப்பதாக ஸ்டார்மர் தெரிவித்தார். மேலும் அவர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் தனது திட்டங்களை பற்றி பேசியதாக சுட்டிக்காட்டினார். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூடே பல நேட்டோ நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதற்கான தங்கள் திட்டங்களை அடையாளம் காட்டுவதாக கூறினார். அமெரிக்கா என்ன செய்யக்கூடும் அல்லது செய்யக்கூடாது என்பதை பற்றி ஊடகங்கள் ஊகங்களை மட்டுமே வெளியிடுகின்றன. உக்ரைனுக்கு உதவுவதில் நேட்டோ உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், நாம் அவசரமாக ஐரோப்பாவை மீண்டும் ஆயுதபாணியாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வருவதாக கூறினார். மேலும் ஐரோப்பியர்கள் உக்ரைனை ஒரு எஃகு முள்ளம்பன்றியாக மாற்றுவதற்கு உழைக்க விரும்புவதாக கூறினார். போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் அடுத்த வாரம் வெளியிடப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திட்டங்கள் புட்டினுக்கும் ரஷ்யாவுக்கும் மேற்கில் உள்ள எவரும் அவரது அச்சுறுத்தலுக்கும் ஆக்கிரமிப்புக்கும் சரணடைய விரும்பவில்லை என்பதை காட்டும் என்று நம்புவதாக கூறினார். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியை ஆவேசமாக பாதுகாத்தார். வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் செலன்ஸ்கி தனது கருத்துக்களில் விளாடிமிர் புட்டின் ஒரு பொய்யர் மற்றும் குற்றவாளி என்றும், எந்த வகையிலும் அவரது வார்த்தையை காப்பாற்றுவார் என்று நம்ப முடியாது என்றும் கூறியதை தாமும் பலமாக ஆதரிப்பதாக கூறினார்.